இருந்தாலும் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு அம்மையப்பரை நினைச்சு பார்க்கக்கூடிய உண்மையான தருணம். நம்மை பெற்று எடுத்து நல்ல முறையில் படிக்க வைத்து வேலைக்கு அனுப்பி இப்போ ஊர் போற்றும் வண்ணமாக திருமணம் சிறந்த முறையிலே அமைத்து தந்ததற்கு பெற்றோர்களை நினைந்து பார்க்கக்கூடிய தருணத்தில் பெற்றோரையே அம்மையப்பராக நினைந்து வழிபாடு செய்யக்கூடிய தருணம். மணமக்கள் அதை உணர்ந்து பெற்றோர்களை வணங்கி அவருடைய வாழ்த்துக்களை பெறுமாறு அன்புடன் விளைகின்றோம். திருச்சிற்றம்பலம். ஓம் ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, ஏசகாய் போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரா பெருந்துரையும் தேவனடி போற்றி, ஆராத தெய்வம் அருள்மலை போற்றி. அடியாரவர்க்கு மிகவே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னின் நல்ல கதிக்கு ராகுமோர் புதைவிலை கண்ணில் அதுரும் கழுமல பலனக பெண்ணில் நல்லாரும் பெருந்தகை இருந்ததே சங்கடனே அடியே தாயும் நீயே தந்தை நீயே சங்கடனே அடியே ஆயும் நின்பார் அன்பு செய்வார் ஆதரிக்கின்றதே உள்ளம் ஆயமாய காயே திருப்பயற்றூரனாரே அப்பனி அம்மை ஐயனும் நீ அன்புடைய மாமனும் ஆவியும் நீ ஒப்புடைய மாதரும் பொன் பொருளும் நீ ஒருபுறமும் சுற்றமும் ஓரோரும் நீ துய்ப்படவும் உய்ப்படவும் தோற்றுவாய் நீ துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி இம்மணி நீ இம்முத்தும் நீ இன்பன் நீயே தில்லையம்பலம் போற்றி, நெல்லையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, மேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரா பெருந்துரையும் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருள்மலை போற்றி. கடந்த சோதிகளுடைய உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமை சிரத்தின் மேலாம் சிற்பரயோமாகும் திருச்சிற்றம்பலம் துடித்து பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி. அருளி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணினல் அருளும் கடுமலவனக பெண்ணினல் ஆரோடும்
அவருடைய சடங்கு. ஆண் பெண் இருபாலாருக்கும் மெட்டி என்பது பொது. ஏனென்றால் கற்பென்று ஒன்று இருந்தால் அது இருவருக்கும் பொதுவில் வைப்போம். அந்த வகையில அங்க நிறுத்துங்க, மணமக்கள் அங்க நிறுத்துங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் மெட்டி உண்டு. அந்த வகையில இப்பொழுது மணமகனுக்கு அவருடைய மைத்துனர் அவர்கள் இப்பொழுது மெட்டின் அறிவிப்பார். கொஞ்சம் பொறுமையா இருங்க. தொல்காப்பியம் சொல்லக்கூடியது என்னன்னா, எல்லா சொற்களும் பொருள் குறிப்பனரே என்றார். இப்ப கற்பு என்றால் கல் போன்ற பண்பு. ஒரு முறை ஒழுக்கத்துல தவறிட்டாலும் அதை மீண்டும் ஒட்ட வைக்க முடியாது. கல் உடைந்தால் எவ்வாறு ஒட்டாதோ அதை போல கற்பு நிலையும் மணமக்களுக்கு அத்துணை மாண்புடையது. அது இல்லறத்திலே பேணி காக்க வேண்டும் என்பதற்காக அணியக்கூடிய முறை இது. மணமகனுக்கும் கற்பு உண்டு, மகளுக்கும் கற்பு உண்டு. அந்த வகையில மைத்துனர் மணமகனுக்கு மெட்டி அணிவித்தார். இப்பொழுது மணமகன் மணமகளுக்கு மெட்டி அணிவித்திருக்கின்றார். இன்று இல்லறம் சாகக்கூடிய இந்த தம்பதியினர் வாழ்விலே இல்லறத்தின் மாண்பாகிய இல்லறம் சார்ந்திருக்கக்கூடிய மணமக்கள் முதற்கண் ஆற்றுவது இறை வழிபாடாக இருத்தல் சிறப்பு. ஓம் சிவாய நம. துதிவாடி அருள்க. ஓம் சிவாய நம. துதிவாடி அருள்க. ஓம் சிவாய நம. வீரம் அருள்க. ஓம் சிவாய நம. வெற்றி அருள்க. ஓம் சிவாய நம. நன்மக்கள் அருள்க. ஓம் சிவாய நம. துணிவு அருள்க. ஓம் சிவாய நம. செல்வம் அருள்க. ஓம் சிவாய நம. கதிர்மணிகள் அருள்க. ஓம் சிவாய நம. நல்வாழ்வு அருள்க. ஓம் சிவாய நம. செறிவின்பம் அருள்க. ஓம் சிவாய நம. அறிவு அருள்க. ஓம் சிவாய நம. அழகு அருள்க. ஓம் சிவாய நம. புதிதாம் பெருமை அருள்க. ஓம் சிவாய நம. அறம் அருள்க. ஓம் சிவாய நம. குலச்சிறப்பு அருள்க. ஓம் சிவாய நம. நோயின்மை அருள்க. ஓம் சிவாய நம. பூம் வயது அருள்க. இப்பொழுது வெள்ளியினுடைய நிறைவாக சிவபுராணம் அவையோடு இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழியாண்ட குழுமனிதன் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அணிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. இரவர்க்கும் பிஞ்சகந்தன் வேகலல்கள் வெல்க. புறத்தார்க்கு செய்யோந்தன் பூங்கலல்கள் வெல்க. கருங்குறிவார் உள்வகிரும் பூங்கலல்கள் வெல்க. சிறங்குறிவார் ஓங்குவிக்கும் சீரோர்கள் வெல்க. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற விமலடி போற்றி மாய சிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீராகெழுந்துரையம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருள்மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யார் கண்ணுதலால் கண்கருணை கண் காட்ட வந்தெய்தி பெண்ணு
பொய்யாயன